இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தை முற்றும் கை கொள்ள முடியாவிட்டாலும் கொஞ்சமாவது கை கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா, அல்லேலுயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 8 காரியங்கள், நல்ல தீர்மானங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். சோதர சில காரியங்கள் மனதில் கொண்டு வந்தார், அவைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த ஆண்டுல, வருகிற ஆண்டுல இந்த 8 தீர்மானங்களை முடிந்த மட்டும் முயற்சி எடுங்க. அதற்குரிய பலனையும் அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா. சரி, முதல் காரியமா எழுதி கொள்ளுங்க. ஆமை சோத்திரம். வருகிற புதிய ஆண்டுல ஒரு முறை வேதாகமத்தை படித்து முடிக்கணும். ஒரு முறை என்ன பண்ணணும்? ஆமை சோத்திரம். இந்த புதிய ஆண்டுல துவங்கி ஆமை சோத்திரம் ஒரு வருடத்திற்குள்ள முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலுயா, சோத்திரம். அதை நம்ம வாஞ்சிக்கணும். எப்படி படிக்கலாம்? ஒரு நாளைக்கு 4 அதிகாரம்னு படிச்சா ஒரு வருடத்திற்குள்ள முழு வேதாகமத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? படித்து முடித்து விடலாம். அல்லேலுயா. கடந்த நாட்களில் நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஆமை சோத்திரம். இப்ப ராமநாடுக்கு அங்கே ஒரு ஊழியரை பார்த்தேன். ஆமை சோத்திரம். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து கத்தரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, எத்தனை முறை பைபிளை படிச்சிருக்கீன்னு கேட்டேன். அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்பேன்னு நினைச்சிருக்க மாட்டாரு புலக. அவரும் உண்மையை சொன்னார். ஒரு முறை தான் படிச்சிருக்கிறேனார். அல்லேலுயா, சோத்திரம். ஐயா, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்கிறோம். ஆமை சோத்திரம். வருடத்திற்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? வேதத்தை படிக்கணும். ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்கள், கர்த்தருடைய வார்த்தையை தேடுவார்கள். அப்ப வேத வசனம் இருந்தாதான் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். அதனால அநேக பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. அதை குறித்த வெளிச்சம் ஆமை இருக்கும். அதை வைத்து ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறார். ஆமை ஸ்தோத்திரம். ஆனாலும் போதாது. கர்த்தருடைய வேத வார்த்தையினால் என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். அப்பொழுது தக்க சமயத்திலே வருகிற ஜனங்களுக்கு, ஒருவேளை ஊழியக்காரர் இல்லாத நேரத்தில் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை பலப்படுத்துவதற்கு ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. 7 ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஊழியத்திற்குள்ள இருக்கிறார். எத்தனை முறை படித்திருக்கிறார்? ஒரு முறை. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இதுதான் நிலைமை. ஆனா நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஆமை சோத்திரம். விசுவாசிகள் எல்லாரும் ஊழியக்காரர்களை போல இருக்கணும். அல்லேலூயா. தேறின எவனும் குருவை போல் இருப்பான். தேறின எவனும், நீங்களும் நானும் தேறி வரணும்னா வேதத்தை ஒரு முறையாவது வருடத்திற்கு என்ன பண்ணணும்? படிக்கணும், படித்து முடிக்கணும். அதன் மீது ஒரு வாஞ்சை இருக்கணும், அதுல கவனம் செலுத்தணும். ஆமை சோத்திரம். அப்பதான் கடைசி காலத்துல கள்ள உபதேசத்திற்கும் தவறான சத்தியத்திற்கும் நாம் தப்பி இரட்சகரை பிடித்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்குள் பிரவேசிப்பதற்கு அது நமக்கு பலனா இருக்கும். அல்லேலூயா. சரி, அதனால ஒண்ணு எழுதிட்டீங்களா? ஒண்ணு என்ன பண்ணணும்? ஆமா, 2026 சோத்திரம் முழு வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? படித்து முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம், ஆமை சோத்திரம், 52 ஆராதனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 திருவிருந்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமை ஸ்தோத்திரம். அதுபோல ஆமை ஸ்தோத்திரம் நமக்கு உபவாச நாட்கள் வெள்ளி சனி, அதுபோல 21 நாட்கள் உபவாச ஜபங்கள் 3 முறை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதை தொடர்ந்து இரவு ஜபங்கள், வாக்குத்தத்தம், நன்றி மற்றும் வாக்குத்தத்த இரவு ஜபம், அமாவாசை இரவு ஜபம். இதை தாண்டி நமக்கு கன்வென்ஷன், ஊழியர் கூட்டம், VBS ஊழியங்கள், அதை தொடர்ந்து சிறப்பு ஆமை சோத்திர உபவாச கூடுகை என்று சொல்லி அநேக கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஒழுங்கு பண்ணி கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கூடுகையை மிஸ் பண்ணாம என்ன பண்ணணும்? பங்கேற்கணும். அதுதான் நமக்கு வெற்றி, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாம தேவனை என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளணும். அப்படி நம்ம தேவனை பற்றி கொள்ளுகிறவர்களாய், தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். ஒருவேளை நம்ம தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்துக்கு வர முடியலன்னா அப்படிப்பட்ட ஒரு நாள் எந்த நாளா இருக்கணும்? மரண நாளா இருக்கணும். அல்லேலூயா. இல்ல சோத்திரம், ரொம்ப பலவீனத்து நிமித்தம் ஆமை சோத்திரம் படுக்கையில இருக்கிறேன், அதனால வர முடியல அப்படின்னு ஒரு காரணமே அல்லாமல் வேற ஒரு காரணமும் சொல்லக்கூடாது. எல்லா ஆராதனையிலும் பங்கேற்கணும். அல்லேலூயா. எழுதிட்டீங்களா? எல்லா ஆராதனையிலும் பங்கேற்கணும். 3 திருவிருந்துல பங்கேற்கணும். முடிந்தபட்டும் உபவாச நாட்கள்ல பங்கேற்கணும். அதுபோல கண்டிப்பாய் கன்வென்ஷன் கூட்டத்தில் பங்கேற்கணும். ஆமை சோத்திரம் இரவு ஜபங்கள்ல பங்கேற்கணும். ஆமை சோத்திரம் இதை தவற விடாமல், எந்த மட்டும் நம்ம தவற விடாமல் சூத்திர கூட்டங்களை பங்கேற்கிறோமோ அந்த மட்டும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கார். 3வது காரியமா எழுதி கொள்ளுங்க. ஆமை சோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எல்லாரும் யாருக்கு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருடைய வீட்டுல வேலை செய்கிறது அவருக்கு செய்கிற ஊழியம். கர்த்தருடைய வீட்டுல நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் சோத்திரம், பாய விரிச்சு போடுகிறதா இருக்கட்டும், சேரை அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், கூட்டி சுத்தம் பண்ணுகிறதா இருக்கட்டும், பாத்திரங்களை கழுவுகிறதா இருக்கட்டும், கர்த்தருடைய வீட்டில் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அதற்கு பேர் என்ன? ஊழியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுபோல ஜெபிக்கிறது ஒரு ஊழியம்,
சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு ஊழியம், ஊழியத்தை தாங்குவது ஒரு ஊழியம், நன்மை செய்கிறது ஒரு ஊழியம், சாட்சியாய் வாழ்கிறது ஒரு ஊழியம். அதனாலே கர்த்தருக்கு இந்த புதிய ஆண்டுல நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் பிரயாசத்தோடு கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான்காவது காரியமாய் குடும்பத்திலும் சபையிலும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் காத்துக்கொள்ளணும். குடும்பத்திலும் சபையிலும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். இதற்கு விரோதமாய் சத்துரு எழும்புவான், இதற்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி வருவார்கள். இதற்கு பின்னணியில இருந்து கிரியை செய்கிற முழுவது சத்ரு தான். சமாதானத்தை கெடுத்து போடுகிறதும் ஐக்கியத்தை கெடுத்து போடுகிறது யாருதான்? பிசாசு தான். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால அதை நம்ம ஜெயிக்கணும். ஜெயித்து குடும்பத்திலே சமாதானத்தை காக்கணும். சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா? குடும்ப நபர்கள், ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா உடனே பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி 4-5 பேர் இருப்பாங்க. ஒருவேளை மாமனார் மாமியார், ஸ்தோத்திரம், ஒருவேளை அம்மா அப்பா, இவங்கெல்லாம் சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய கூடுதலாகவே இருக்கும். சத்துரு யாராவது ஒருவருக்குள்ள வந்துட்டா போதும், அந்த குடும்ப சமாதானத்தை என்ன பண்ணிடுவான்? குழி தோண்டி புதைச்சிருவான். ஒரு நபருக்குள்ள வந்துட்டா போதும், ஸ்தோத்திரம், அவங்கள வச்சு குடும்ப சமாதானத்தை கெடுத்து போட்டுருவான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்களும் நானும் வேலி அடைக்கணும். குடும்பத்தை, ஆமென், பிள்ளைகளை, ஆமென், குடும்ப உறவுகள் எல்லாரையும் வேலி அடைத்து அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். சபைக்குள்ளும் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும், ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். பிரிவினைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எந்த விதத்துல எப்படி சாத்தான் பலமாய் நம்ம வாழ்க்கையில போராடினாலும் என்ன பண்ணக்கூடாது? பிரிவினைங்கிற இடத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஐக்கியத்தை சமாதானத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அது 4வது காரியமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நல்ல 5வது காரியமாய், ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில கோபத்தை தணிக்கணும். எதை தணிக்கணும்? கோபத்தை தணிக்கணும். சாந்தத்தையும் தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் தெரிந்து கொள்ளணும். இதை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில கூடுதலாய் கொண்டு செல்லணும். ஸ்தோத்திரம். திடீர்னு நமக்கு கோபம் வரத்தான் செய்யும். ஸ்தோத்திரம். சில சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் கோபப்படக்கூடாது, சாந்தமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், கீழ்ப்படிதலோடு இருக்கணும் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய், ஸ்தோத்திரம், நாம் எதை தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ அதை நமக்கு தந்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட பிரிசிக்கு நல்ல அடி கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுக்கு உடனே கீழ்ப்படியணும். அது நல்லதோ கெட்டதோ, மேலான அதிகாரம் ஒன்று கடந்து வரும்போது, தாய் தகப்பனார் சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படுகிற இடத்திற்கு வா. அதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு வா அப்படின்னு சொன்னேன். ஆமென், ஸ்தோத்திரம். பாடல் அந்த ப்ரோக்ராமுக்காக பிராக்டிஸ் பண்ணுச்சு. 2 முறை சொல்லி, ஆமென், 3 முறை சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் குச்சியை எடுத்துட்டு போய் 4 விளாசிட்டேன். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அது நல்ல காரியம் தான். ஆனா முதல்ல கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ளணும். எதை தெரிந்து கொள்ளணும்? ஸ்தோத்திரம். அதனால பிள்ளைகிட்ட சொல்ல, நான் தப்பாவே ஒரு காரியத்தை சொன்னால் முதல்ல கீழ்ப்படிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் ஏதாவது தப்பா இருந்தா சொல்லணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த விஷயம் தப்பா இருந்தா, நீ தப்புன்னு சொல்லும் போது நீ ஒரு காரியத்தை செய்யற, கீழ்ப்படியாமைங்கிற இடத்துக்குள்ள என்ன பண்ற? ஒரு நாளும் தேவன் அதை விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆழமாய் நான் கர்த்தர்ட்ட படிச்ச பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். பரிசுத்தவான்கள் சில சமயங்கள்ல அவங்க நடத்துறது வித்தியாசமான பாதையா இருக்கும். அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். கீழ்ப்படிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அதுல வருகிற சங்கடங்கள், வருத்தங்கள் அப்புறம் போய் சொல்லுங்க. ஆனா முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படிந்திரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மளை நடத்திப்புக்காரர், தாய் தகப்பனார், ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம், தாய் தகப்பனார் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது முதல்ல கீழ்ப்படியணும். கீழ்ப்படிகிறது தான் தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறோம், அதை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், இல்லைன்னு நான் சொல்லல. ஊழியர் ஒரு தாய் தகப்பன் தெரியாம சொல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னா உடனே எடுத்து வச்சு என்ன பண்ணணும்? சாப்பிட்ற இடத்துக்கு நேராக கடந்து போகும். சோதரும். அதுக்கப்புறம் சொல்லணும், இது சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ளுங்க. சோத்திரம். அந்த இடத்துக்கு வரணும். அது தேவன் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? ஆமென், சோத்திரம். நமக்கு நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, ஆனா கீழ்ப்படிதல் தேவன் பிரியமாய் ஏற்பார். அல்லேலூயா. அதனால இந்த அனுபவத்துக்குள்ள வந்துருங்க. சோத்திரம். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கோபத்தை தவிர்த்து சாந்தத்தையும் தாழ்மையையும் கீழ்ப்படிதலை என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். இது 5வது பகுதி. 6வது பகுதி, ஆமென், சோத்திரம், தேவம் சித்த செய்ய பழகணும். என்ன சித்தம் செய்ய பழகணும்? தேவ சித்தம். ஆமென், சோத்திரம். ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால தேவனுக்கு அது பிரியமானு பாருங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பூமியில கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆனா அது தேவனுக்கு பிரியமானு பாருங்க. தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் அது நமக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் தகப்பனார் எனக்கு சோத்திரம் வீடு வாசல எழுதி கொடுத்தார். சோத்திரம். ஒரு 4 வீடு எழுதி என் மேல பத்திரம், நான் தானே கையெழுத்து போடணும். சோத்திரம். டே நாளைக்கு பத்திரத்துல எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எங்க தகப்பனார் சொன்னார்.
நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், எங்க தகப்பனார் இப்படி சொல்றார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். கர்த்தர் சம்மதிக்கல. கர்த்தர் என்ன பண்ணல? சம்மதிக்கல. அதனால என் தகப்பனார்ட்ட சொன்னேன், எனக்கு வேண்டான்னு சொன்னேன். சோத்திரம். வீடு ஆஸ்தி நல்லதுதான், அது பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். ஆனா இரட்சகருக்கு பிரியம் இல்லை. யாருக்கு பிரியம் இல்லை? இரட்சகருக்கு பிரியம் இல்லை. அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால ஒன்றும் குறைஞ்சு போகல, ஒரு குறைவில்லாமல் தெய்வம் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 2024 அக்டோபர் மாதம் நெகேமியா பிரதர் வந்து கர்த்தருடைய தீர்க்க வார்த்தையில சொல்லும்போது அதுல ஒரு வார்த்தையை சொன்னார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லி நீ என்னை நம்பி வந்தபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால தேவனுக்கு பிரியமான்னு பாருங்க. சோத்திரம். அதே போல என்னுடைய தகப்பனாருடைய திருமண காரியத்துல ஒரு காரியத்தை செய்தார். சோத்திரம். எனக்கு ஒரு பெண் பார்த்தார். ஆமை சோத்திரம். அது ஒரு கலெக்டர், டெப்டி கலெக்டருடைய மகள். அது சோத்திரம் பிஎட் முடிச்சு எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி ஆமை சோத்திரம் அதுக்கு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ஆமை சோத்திரம் ஆர்டர்லாம் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில மாதத்தில் அப்பாயின்மெண்ட் ஆயிரும். மாதம் 40,000 ரூபா சம்பாதிக்கும். அவனுக்கு 2 கூட பிறப்புகள், 2 பேரும் டாக்டர். ஆமை சோத்திரம். ஒரு 150 பவுன் நகை போடுறேன்னு சொல்றாங்க. அவன் வீடு வாசலையும் தர்றேன்னு சொல்றாங்க. ஆமை சோத்திரம். அந்த டெப்டி கலெக்டருக்கு எங்க அப்பா டிரைவரா இருந்தார். அவரே வழியக்க வந்து என்ன பண்றாரு, மாப்பிள்ளை கேட்கிற இடத்துக்கு வந்து எங்க வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஆமை சோத்திரம். அப்ப எங்க அப்பா சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு முழு சம்மதம், குடும்பத்தோடு எல்லா சம்மதத்தோடு இருக்கிறாங்க. யாருக்கு 150 பவுன் வேண்டான்னு சொல்லுவீங்க? வீடு வாசல் வேண்டான்னு சொல்லுவீங்க? கவர்மெண்ட் ஜாப் 40,000 ரூபா வருமானம். சோத்திரம். இன்னைக்கு எவ்வளவோ போயிருக்கும். கர்த்தர் சோத்திரம். 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் டாக்டர். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் வரட்டும், என் தேவன் என்ன சொல்லுவார். அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு சில விஷயங்கள் தேவனிடத்திலிருந்து புரிஞ்சுக்க முடியலனா அடுத்த கட்டத்துல என்னுடைய ஊழியக்காரருக்கு தான் சொல்லுவேன், ஆண்டவரே தேவன் எனக்கு நடத்துதல் கொடுத்துட்டா ஆமை சோத்திரம் அது தெளிவா செஞ்சிருவேன். ஒருவேளை அந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கலைனா ஊழியக்காரர் போன் அடிச்சேன், பாஸ்டர் இப்படி சொல்றாங்க, ஆமை சோத்திரம் கல்யாணம் பண்ணி நீ சர்ச்சை கூட்டிட்டு போய், கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிக்க, இதுவும் நல்லா தானே இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு எங்க கூட்டிட்டு போய்க்கலாம், சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய்க்கலாம். எங்க ஊழியக்காரர் சொன்னார், அதை நிராகரித்திருன்னு சொன்னார். அதை என்ன பண்ணிரு, நிராகரித்திரு என்று சொன்னார். உடனே சோத்திரம் என் தகப்பனார்ட்டையும் சொல்லிட்டேன், என்னுடைய வீட்டக்காரட்டையும் சொல்லிட்டேன், நிராகரிச்சுட்டேன். ஆனா தேவன் கைவிடல, அவருக்கு பிரியம், அவருக்கு சித்தம் என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தருக்கு மகிமையாய் ஊழியங்களை நிறைவேற்றும்படி பியூலாவை தந்து தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், ஆமை சோத்திரம், அது நம்மளை வாழ வைக்காது. ஆனா தேவனுடைய சித்தமா, கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, காரியங்களை செய்யுங்க. என் வாழ்க்கையில செய்யற ஒரு அனுபவத்தை சொல்றேன். தேவன்கிட்ட கேட்பேன், எது வந்தாலும் சரி கர்த்தர் என்னோடு அழகா இடைபெற்றுவார். ஆமை சோத்திரம். ஒருவேளை கர்த்தர் இடைபெடாம எனக்கு அதுல ஒரு சந்தேகமா இருந்தா அடுத்த ஒரு பகுதியா போவேன், என்னுடைய ஊழியக்காரர் என்ன சொல்றாரோ அதுதான் தேவ சித்தம்னு சொல்லி அந்த பாதைக்கு நேராய் கடந்து போவேன். அதனால்தான் இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால குடும்பமாய் சமாதானமாய் ஊழியத்தின் பாதையில கர்த்தர் கிருபையாய் என்னை நடத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த வருகிற புதிய ஆண்டுல தேவ சித்தம், அப்பா உமக்கு பிரியமான நீங்க ஒரு காரியத்தை ஒரு என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் தான். ஆமை சோதர கடந்த நாட்களில் கூட நான் காரை வாங்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டேன். அதற்கு காரணம் உண்டு. என்னுடைய தாயார், அதை தொடர்ந்து பீலாவுடைய தாய் தகப்பனார், இவங்களை ஏற்றி இறக்கணும்னா சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. அதனால இவங்களுக்காக ஒரு வாகனம் வேணும். விசுவாசிகள் ஒரு கொஞ்சம் பலவீனமானவங்க, வயதானவங்க இருக்கிறாங்க, அவங்களை சர்ச்சு கூட்டு வரணும். அதனால ஆண்டவரை காரை வாங்கணும்னு விரும்புறேன்னு சொல்லிட்டு அதற்காய் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒத்த வார்த்தையில சொன்னார், அது உனக்கு வேண்டான்னு சொன்னார். அது உனக்கு வேண்டான்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் அன்னைக்கு ஆள்லாம் வர சொல்லிட்டேன். சோத்திரம். திண்டுக்கல்லேருந்து சோத்திரம் ஆள் வர சொல்லிட்டேன் வாகனம் வாங்குறதுக்கு. அவனும் ஒரு கிறிஸ்தவன், நானும் உபவாசத்தோடு இருக்கிறேன் சார், வந்து உங்களுக்கு நல்ல ரேட்ல பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டேன். ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் தேவ சமூகத்தில் நான் கடைசியா ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னேன். அவர் மறுப்பு சொன்னார். உடனே சோத்திரம் அவர் கூட, ஐயா வந்துடாது, சோத்திரம் வரவு வேற வந்துடாது, ஒன்று வாகனம்லாம் நான் புக் பண்ணல, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தேன், அவர் வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அவன் வாகனம் வாங்குவதற்குரிய வசதி வாய்ப்புகள் அந்த நேரத்தில் கர்த்தர் தந்தார். ஆனா தேவன் சம்மதிக்கல, அதனால அதை நிராகரித்தேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணும், கர்த்தருக்கு அது பிரியமா, அது தேவனுக்கு சித்தமா என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால நீங்க வருகிற ஆண்டுல தேவ சித்தம், நன்மையான காரியங்கள் வரட்டும், நல்ல வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் வரட்டும், நான் வேண்டான்னு சொல்லட்டேன். ஆனா தேவனுக்கு மாத்திரம் அது பிரியமானு கேட்டுருங்க. அவர் பிரியம்னு சொல்லிட்டா பிடிக்குது பிடிக்கல அதுவல்ல காரியம், தேவன் சொல்லிட்டான்னு சொல்லி முழு காரியமாய் செய்யுங்க, அதுல மகிமையாய் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். தேவ சித்தம். 6வது 7வது காரியம், ஆமை ஸ்தோத்திரம், தேவனுக்கு அஞ்சி நடக்கணும், தீமையை விட்டு விலகணும். துணிகரமாய் மாத்திரம் நம்ம நடந்து விடக்கூடாது. தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மளை
துணிகரமாய் கடந்து போகிற பாதைக்கு நம்மளை விலக்கும். தீமையான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கும். அதனால தேவனுக்கு அஞ்சி நடக்கணும். தெய்வ பயத்தோடு என்ன பண்ணணும்? உலகத்துல தெய்வ பயம் இல்லைங்க, அவங்க துணிகரமாய் நடக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி நடக்கக்கூடாது. இந்த புதிய ஆண்டுல தெய்வ பயத்தோடு பேசுங்க, தெய்வ பயத்தோடு செயல்படுங்க. எந்த காரியம் செய்தாலும் அவன் தெய்வ பயத்தோடு செய்வீர்களானால் தீமை வராதபடி ஆமை சோத்திரம் நாம் நன்மையாய் காரியங்களை செய்ய அது ஏதுவாய் இருக்கும். அல்லேலூயா. சரி, 7வது காரியமாய் ஆமை சோத்திரம் யாவருக்கும் நன்மை செய்யுங்க. யாவருக்கு என்ன பண்ணுங்க? உங்களால முடிந்த, யாருக்கு தீமை மட்டும் செஞ்சிடாதீங்க. என்ன செய்யணும்? எல்லாருக்கும் நன்மை செய்யும். நம்மளால முடிந்த காரியங்கள், குடும்பமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், ஆமை சோத்திரம் இல்லை நம்மளை அறியாத மனிதர்களா இருக்கலாம், யாரா இருக்கட்டும், உங்களால ஒரு நன்மை செய்ய முடியுமானால் அதற்குரிய ஒரு பாக்கியத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். ஆனால் என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8 காரியம் ஆமை சோத்திரம் என் மனதிலே கர்த்தர் வைத்தது. இதை முடிந்தால் நீங்கள் தீர்மானமாய் எடுத்து வருகிற ஆமை சோத்திர ஆண்டலை கை கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பழுக பண்ணுவார். அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவான்.